வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகள் மலிவான அரசியலில் ஈடுபட்டு வருகின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். வடசென்னையின் வளர்ச்சி திட்டப் பணிகள் சிறக்கட்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ட்வீட். PSLV C-59 ராக்கெட் விண்ணில் பாய்கிறது. இஸ்ரோ அறிவிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியம். பேரிடர் காலங்களில் பலர் மலிவான அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளை விமர்சித்துள்ளார். வடசென்னையில் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 1383 கோடி மதிப்பிலான 79 புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 6,309,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 252 திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. முதல் கட்டமாக 2,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 87 திட்டங்கள் மார்ச் 14 துவக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக 29 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இன்று இரண்டாம் கட்டமாக 79 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த பின் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களின் வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம் என பலர் மலிவான அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் நம்மால் அரசியல் செய்ய முடியவில்லை என எதிர்க்கட்சிகள் தவிப்பதாகவும் விமர்சித்து பேசினார். அல்லல் படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சிலர் மலிவான அரசியல்ல ஈடுபடுறாங்க. கடந்த ஆட்சியில 2015 செயற்கை வெள்ளத்திலையும் பல்வேறு புயல்களையும் சென்னையை வெள்ளத்துல மிதக்க விட்ட மாதிரி இப்போ நாம தவிக்க விடல. அதுக்கு பெஞ்சல் புயல நாம் எடுத்த நடவடிக்கைகளும் நம்முடைய பணிகளும் தான் அதற்கு சாட்சி. பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய நியாயமான புகார்களை, விமர்சனங்களை, அவங்களுடைய குறைகளை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை தீர்க்க செயல்படுறோம். நம்ம அரசியல் மக்களுடைய குரல் கேட்கப்படுது. அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம். அதனாலதான் மழை நின்று அடுத்த சில நாட்களிலேயே சென்னையோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை தொடங்கி வைக்க நாங்களும் நீங்களும் இங்க வந்திருக்கிறோம். கடந்த மார்ச் 14ஆம் தேதி தங்கச்சாலையில நடைபெற்ற நிகழ்ச்சியில வடசென்னை வளர்ச்சி திட்டம் பெயர் சூட்டி 2096 கோடி ரூபாய்க்கான 87 திட்டப்பணிகளை அறிவிச்சு தொடங்கணும். தொடங்கி வச்ச 8 மாசத்துல அந்த 87 பணிகள்ல 29 பணிகளை முடிச்சு இன்னைக்கு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்துல சென்னைன்னு சொன்னால அது இந்த வடசென்னை தான். இன்னைக்கு சென்னை மிகப்பெரிய நகரமாக வளர்ந்துருச்சு. வடசென்னை வளர்ச்சிக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டமா சேர்ந்து இப்போ 6300 கோடி ரூபாய்க்கு 252 திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். சென்னை மக்களுடைய தேவைகளை என்னென்னு பார்த்து திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம். சென்னையை எப்படி கடந்த காலங்களில் வளர்த்தெடுத்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மூலமாக எதிர்காலத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி சிங்கார சென்னையை கட்டி எழுப்புவோம். மெரினாவில் உதிக்கக்கூடிய உதயசூரியனின் ஒளியிலும் திராவிட மாடல் ஆட்சியின் ஒளியிலும் ஒளிரும் ஒளிரும் ஒளிரும். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்திய கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சூரிய மின்சாரம் விநியோகம் தொடர்பான முதலீடுகளை பெற இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் சூரிய ஒளி மின் உற்பத்தி முதலீட்டாளர்களை ஏமாற்றி மோசடி செய்ததாகவும் அதானி குழுமம் மீது அமெரிக்காவில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் தன் மீதும் தனது நிறுவனம் மீதும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக அதானி தெரிவித்து வருகிறார். இதனிடையே அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் மத்திய அரசு ஏற்காததால் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்திய கூட்டணி எம்பிக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம், சிவசேனா, உத்தவ் தாக்கரே தரப்பு எம்பிக்கள் கலந்து கொண்டனர். மேலும் பிரதமர் மோடி மற்றும் அதானிக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஜாக்கெட் அணிந்தும் கோஷங்களை எழுப்பினர். வடசென்னையின் வளர்ச்சி திட்ட பணிகள் சிறக்கட்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர், சென்னை மாநகரின் இதய துடிப்பாக திகழும் வடசென்னை பகுதியை மேம்படுத்திடவும் சென்னை மாநகரின் சீரான வளர்ச்சியை உறுதி செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை அறிவித்தார். இச்சிறப்புக்குரிய திட்டத்தின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் 1383 கோடி மதிப்பீட்டிலான 79 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 29 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார்.
மக்களின் அடிப்படை தேவைகளான மருத்துவம், தொழில் வளர்ச்சி என ஒவ்வொரு துறை சார்ந்த முன்னேற்ற பணிகளுக்கு அடித்தளமாக இருக்கும் வடசென்னையின் வளர்ச்சி திட்ட பணிகள் சிறக்கட்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். PSLV-C-59 ராக்கெட் இன்று மாலை 4:06 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. சூரியனை ஆராய்வதற்காக Propo 3 என்னும் இரட்டை செயற்கைக்கோளை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வடிவமைத்துள்ளது. 550 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஏவுதளமான ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து நேற்று மாலை 4:08 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருந்தது. இதற்கிடையே Propo 3 செயற்கைக்கோளில் கடைசி நேரத்தில் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட் ஏவுதல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் PSLV-C-59 ராக்கெட் இன்று மாலை 4:06 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடித்ததோடு 2 விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனையடைந்துள்ளனர். இந்த நிலையில் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்ட அனைத்து தமிழக மீனவர்களையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகில் உள்ள சாமர்த்தியமான தலைவர்களில் பிரதமர் மோடியும் ஒருவர் என்று குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அலி அல் யாஹ்யா தெரிவித்துள்ளார். இந்தியா குவைத் நாடுகளுக்கு இடையிலான உறவை பலப்படுத்தும் விதமாக கடந்த 3ஆம் தேதி குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அலி அல் யாஹ்யா இந்தியா வந்தார். பின்னர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இவருடனான சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி விடுத்த எக்ஸ் தள பதிவில் குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அலியை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் குவைத்தில் இந்தியர்களின் நலனுக்காக ஆழமான மற்றும் வரலாற்று உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளது எனவும் குறிப்பிட்டிருந்தார். மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் இன்று மாலை பதவியேற்க உள்ளார். மகாராஷ்டிராவின் 288 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் நவம்பர் 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் பாஜக ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக நேற்று காலை பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மேலிட பார்வையாளராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி ஆகியோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் மகாராஷ்டிர முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து தேவேந்திர பட்னாவிஸ் கூட்டணி தலைவர்களான ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் ஆகியோருடன் நேற்று மாலை அம்மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனால் கூட்டணி கட்சி தலைவர்களான ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். படித்துவிட்டு எங்கே சென்றாலும் நமது நாட்டிற்கு என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். சென்னை TTK சாலையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தனியார் கம்பி நிறுவனமான சுமங்கலா ஸ்டீல் சார்பாக நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய 19 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் மூலம் தமிழக முதலமைச்சர் மாணவர்களுக்கு கல்விக்கு பல திட்டங்கள் செய்து வருவதால் வரலாறு படைக்கும் இளைய சமுதாயமாக மாணவர்கள் வளர வேண்டும் என்று பேசினார். Education is everything. Education is the most powerful weapon which can change the world ன்னு சொல்றாங்க. அது பேர் வார்த்தைகள் மட்டும் இல்லை, உண்மைதான். எல்லோரும் எல்லாம் சொல்றோம், எல்லாருமே சமம்னு சொல்றோம். பார்த்தீங்களா, கல்வி மட்டுமே சமத்துவம் வளர செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் ஏன் கலைஞர் சொல்லியிருக்கிறாருன்னா அதோட அர்த்தத்தை புரிந்தவர்களாக நம்முடைய சுமங்கலா ஸ்டீல்ஸை நான் பார்க்குறேன். வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸ்காலர்ஷிப்பை நம்ம 18-19 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. படிப்புக்கான செலவை கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க. சரி, நம்மளும் படித்தோம் போகணும்னு தயவுசெய்து அப்படி இருக்கக்கூடாது.
நீங்கள் படிச்சுட்டு போங்க, வெளிநாட்டுக்கு எங்கே வேணால் வேலைக்கு போங்க, மீண்டும் நம்முடைய தாய்நாட்டுக்கு திரும்பி நம்முடைய தாய்நாட்டுக்கு நம்மளால் முடிஞ்சதை இன்னைக்கு சுமங்கலா ஸ்டீல்ஸ் என்ன பண்ணுறாங்களோ நாளைக்கு யார் கண்டா நீங்கள் சுமங்கலா ஸ்டீல்ஸை கூட பெரிய ஆளாக கூட வரலாம். நீங்கள் திமுக சார்பில் அண்ணா அறிவாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படும் நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 29ஆம் தேதி புயலாக மாறியது. இதைத் தொடர்ந்து புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். இந்த நிலையில் சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளான விழுப்புரம், கடலூர், தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு 1 லட்சம் கிலோ அரிசி மூட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. முன்னதாக இந்த நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணம்பட்டு அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயி ஒருவரை மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு ஓனான்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் காட்டுப்பகுதியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் சிலர் துப்பாக்கியால் சுட்டுள்ளதால் ராமசாமி வயிற்றில் குண்டு பாய்ந்துள்ளது. பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக பேரணம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ராமசாமியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவரை உடனடியாக மேல் சிகிச்சைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவலின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து துப்பாக்கியால் சுட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மதுரை சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்கள் மீண்டும் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சின்ன உடைப்பு பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு தொகை மற்றும் குடியிருக்க இடவசதி செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விமான நிலையம் அருகே மீண்டும் தொடங்கியுள்ள இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதுக்கு இடையில ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு பேசுறதுக்கு வருவாங்க, ஒரு சுமூகமான வேலைகள் எங்க மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில தான் நாங்க எங்களோட போராட்டத்தை நாங்க கைவிட்டோம். ஏன்னா கோர்ட்டை மீறி நாங்க மக்கள் எதுவுமே தவற நாங்க பண்ண மாட்டோம், பண்ண விரும்பல. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் நாங்க கொடுக்கறதுக்கு விரும்பல. நாங்க உள்ளிருப்பு போராட்டம்ன்றது எங்களுக்கு மக்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு மீள்குடி அமர்வு அப்படின்றது ஒரு வீடு கட்டி கொடுத்துதான் அவங்க சொல்லக்கூடிய சட்டத்துல இடம் இருக்கு. அரசு அந்த மீள்குடி அமர்வு சரி பண்ணி, அதாவது ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு நீங்க வெளியே போயிட்டுன்னா மக்கள் தாராளமா வெளியே போயிடுவாங்க. எதுவுமே இல்லாம நீங்க வெளியே போங்கன்னு சொல்றதுதான் பெரிய மன வருத்தமா இருக்கு. இது யாருன்னு இந்த அரசு ரோட்ல படுத்து கிடக்கிறவங்களுக்கு கூட வீடு கட்டி குடிசை இல்லாத வீடுன்னு சொல்லிடுறாங்க. ரோட்ல இல்லாதவங்களுக்கு வீடே இல்லாதவங்களுக்கு கூட அரசு வீடு கட்டி கொடுக்குது. ஒரு பட்டா நிலத்தை வச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான ஏக்கர் பட்டா நிலங்களை நம்ம எடுக்கிறீங்க, அதுக்கு சரியான மதிப்பீடு கொடுக்கல. அது சரியான மதிப்பீடு கேட்கலாம். அது நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. அது அரசு சரியான கவனத்தை எடுத்து அதை சரியான முறையை கொண்டு போகணும்னு மக்கள் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம். இந்த முறைகேடை கண்டுபிடிங்க. எவ்வளவோ பணங்கள் மோசடி நடந்திருக்கு இதுல. திருப்பூரில் தடை செய்யப்பட்ட 330 கிலோ சீனா பூண்டுகள் உணவு பாதுகாப்பு துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் தினசரி சந்தையில் வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு உள்ளிட்டவை மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய மண்டிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த சந்தைக்கு ஊட்டி, இமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பூண்டு விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. தற்போது பல்வேறு பகுதிகளில் மழையின் காரணமாக பூண்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் பூண்டு வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளது. இந்த சூழலை பயன்படுத்தி வியாபாரிகள் சிலர் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள சீனா பூண்டுகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள மார்க்கெட்டுகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் சீனா பூண்டுகளின் விற்பனை உள்ளதா என்பது குறித்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் சோதனை மேற்கொண்டதில் 22 மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த 330 கிலோ சீனா பூண்டுகள் கண்டறியப்பட்டது. அவற்றின் மாதிரிகளை பரிசோதனைக்காக எடுத்துச் சென்ற உணவு பாதுகாப்பு துறையினர் 330 கிலோ பூண்டையும் பறிமுதல் செய்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக தொடர் கனமழையால் வாழை மரங்கள் முறிந்து சேதம் அடைந்ததால் விவசாயி ஒருவர் உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த துறிஞ்சிக்குப்பம் பகுதியில் விவசாயி கோவிந்தசாமி என்பவர் தனக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் விவசாய நிலத்தில் வாழை பயிரிடப்பட்டிருந்த நிலையில்
பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 4 தினங்களாக பெய்து வந்த தொடர் கனமழையினால் வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமானது. இதனால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் மீண்டும் விவசாயம் செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதால் தமிழக அரசு உடனடியாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கிராமத்தில் நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு வரோம். விவசாயத்தில் கோவிந்தசாமி என் பேர். 1500 வாழைச்செடி நட்டோம். ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு கிட்ட செலவு பண்ணியிருக்கிறோம். அது சுத்தமாக இந்த தரமாக வர நேரத்தில் புயல் வந்து எங்களை அதிகமாக பாதிச்சிடுச்சு. 1000 செடி காலி பண்ணிடுச்சு. இப்போ திருப்பி எங்களால் விவசாயத்துக்கு முதல் வைக்க முடியாத முழிக்கிறோம். அடுத்த பயிர் செய்யறதுக்கான உதவி செய்யணும். செஞ்சால் தான் நாங்கள் செய்ய முடியும், இந்த கடனை தீர்க்க முடியும். இல்லைன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சொசைட்டிலையும் கூட்டுறவு சொசைட்டி கடன் வாங்கியிருக்கிறோம். அந்த கடனை திருப்பி கட்ட முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. 1.5 லட்சம் வாங்கியிருக்கிறோம். மேற்கொண்டு அதை தனியாக பிரைவேட்டில் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறோம். எல்லாம் ஒரு 3.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி செலவு பண்ணிவிட்டு இப்போ நிறைய பாதிப்பு வந்துடுச்சு. அடுத்து நாங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. இப்போது அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் ஒரு உதவி செய்யணும். திருவண்ணாமலை அருகே ஓடை உடைந்து 100கணக்கான ஏக்கர் நெற்பயிர் சேதமடைந்துள்ளதால் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக பெய்த கனமழையால் ஜவ்வாது மலையிலிருந்து வருகின்ற காயம்பட்டு ஓடை மற்றும் சென்னசமுத்திர ஓடைகளில் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள நெல் பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் 3 நாள் ஆகியும் இதுவரை எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடாமல் இருப்பது விவசாயிகளை மேலும் வேதனடைய செய்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து சென்னசமுத்திரம் பகுதியில் உடைப்பட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு ஓடையை சரி செய்தும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜவாதி மலையிலிருந்து நெல் நட்டுக்கிறேன் சார். நான் ஜவாதி மலையிலிருந்து மழை பெஞ்சு 3 ஏக்கரா நட்டுக்கிறேன். ஏக்கராக்கு 40,000 50,000 செலவு பண்ணேன் சார். கடை வாங்கி மழை வந்து பலா போன மழை வந்து மொத்தமாக எந்த அழிச்சிச்சு. அரக்கன்னு ஒரு 10-15 நாள் தான் இருக்கும் சார். அதுக்குள்ளே மொத்தமாக போயிடுச்சு. பார்த்து இந்த நிதி எதனா பண்ணுங்க சார், வழங்குங்க சார். அப்போ தான் நான் வெளியே வர முடியும். அந்த கடன் வாங்கின கடனை கொடுத்து அப்போ தான் நான் வெளியே வர முடியும். அந்தமாரி மழை பெஞ்சிட்டு தண்ணி ஒன்றும் பண்ண முடியல சார். சரியான தண்ணி பயிரே தெரியாது போகுது சார். செஞ்சால் தான் நாங்கள் வெளியே வர முடியும் விவசாயம் விட்டு. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். அந்தமாரி மழை பெஞ்சிச்சு சார். விருதுநகர் அருகே மக்காச்சோள பயிர்களை வனவிலங்குகள் சேதப்படுத்துவதால் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை பகுதியில் உள்ள கிராமத்து பகுதிகளில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் மக்காச்சோளம் பயிர்களை பயிரிட்டுள்ளனர். தற்போது 40 நாட்கள் ஆன விளைந்த பயிராக மக்காச்சோள கதிர்கள் வெளிவரும் நிலையில் ஏராளமான காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தி விட்டதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். இதனால் வனவிலங்குகள் விளைநிலங்களுக்கு வருவதை வனத்துறையினர் தடுக்க வேண்டும் என்றும் நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்பாடி அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் லாரி ஓட்டுநருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் வேலூரில் இருந்து சேக்காடு கூட்ரோடு வரை செல்லும் அரசு பேருந்து கம்மவான்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் நந்தகுமார் பேருந்தை ஓட்டிச் சென்றார். அப்போது அருகில் வந்த லாரி ஓட்டுநர் அரசு பேருந்து மீது உரசியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அரசு பேருந்து ஓட்டுநர் நந்தகுமாரை லாரி ஓட்டுநர் தாக்கியதாக கூறப்படுகிறது. தகவலின் பேரில் காவல்துறையினர் லாரி ஓட்டுநர் மணிவண்ணனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவிநாசி அருகே நடைபயிற்சி மேற்கொண்ட பைனான்ஸ் அதிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து காசி கவுண்டன்புதூர் தாமரை கார்டன் பகுதியைச் சேர்ந்த பைனான்ஸ் தொழில் செய்து வந்த ரமேஷ் என்பவர் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி கோவை சேலம் 6 வழிச்சாலை மங்களம் சாலை பைபாஸ் அருகே சர்வீஸ் சாலையில் அதிகாலையில் ரமேஷ் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம நபர்கள் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக ரமேஷை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே ரமேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் ரமேஷுடன் பைனான்ஸ் வரவு செலவில் தொடர்பில் இருந்த ஒருவர் ரமேஷிடம் பெரிய தொகை கடன் கேட்டதாக கூறப்படுகிறது. பிணையாக பத்திரமோ பொருளோ இல்லாமல் பெரிய தொகை தர முடியாது என ரமேஷ் மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த நபர் 5 பேர் கொண்ட குழுவோடு சேர்ந்து ரமேஷை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது.
இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் வங்கதேச இந்து மக்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் RSS நகர பொறுப்பாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் புதிய பேருந்து நிலைய பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக அரசின் உத்தரவை தொடர்ந்து தென்காசி மாவட்டம் ராமநதி அணையிலிருந்து நீர்ப்பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 84 அடி கொள்ளளவு கொண்ட ராமநதி அணை அமைந்துள்ளது. இந்த அணையை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த ராமநதி அணை விளங்கி வருகிறது. இந்த நிலையில் பசலி பிசான சாகுபடி செய்வதற்கு இன்று முதல் 2025 மார்ச் 31ஆம் தேதி வரை 117 நாட்களுக்கு வினாடிக்கு 60 கன அடி மிகாமல் ராமநதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ராமநதி அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இதனால் சுற்றுவட்டார விவசாய பெருமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவம் படிக்க தடை விதித்துள்ளதால் கிரிக்கெட் வீரர் ரஷீத் கான் வேதனை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் நர்சிங் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளை பெண்கள் பயில தாலிபான் அரசு தடை விதித்ததற்கு அந்நாட்டு கிரிக்கெட் வீரர் ரஷீத் கான் வருத்தம் தெரிவித்து உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கற்றலின் முக்கியத்துவத்தை குரான் வலியுறுத்துகிறது எனவும் ஆப்கான் பெண்கள் தங்களது கல்வி உரிமையை மீட்டெடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும் எனவும் அனைவருக்கும் கல்வியை வழங்குவது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமல்ல, அது நமது தார்மீக கடமை என ரஷீத் கான் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகள் மலிவான அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். வடசென்னையின் வளர்ச்சி திட்டப் பணிகள் சிறக்கட்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ட்வீட். PSLV C-59 ராக்கெட் விண்ணில் பாய்கிறது. இஸ்ரோ அறிவிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.